ரொம்ப கெட்டு போய் கிடக்குக்கா. பொம்பளை பிள்ளைய பெத்தாவே மனசெல்லாம் பதக்கு பதக்குன்னு இருக்கு. அதுகளை வளர்த்து ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தாதான் மனசே நிம்மதியா இருக்கு. ஆமா சரோசா, அப்படி சொல்லு. உன் மகளை எப்ப கட்டி கொடுக்கறதா இருக்க? வயசு போய்கிட்டே இருக்குலடி, காலங்காலத்துல கட்டி கொடுக்குற வழியை பாரு. ஆமாக்கா, என் வீட்டுக்காரர் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான்க்கா இருக்காரு. ஒன்றும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அமைய மாட்டேங்குது. நீயும் இன்னொரு நல்ல மாப்பிள்ளைய பாருக்கா, சட்டுப்புட்டுன்னு காலங்காலத்தில் பண்ணி முடிச்சிருவோம். நீங்க பெரிய சமீன்தார மாப்பிள்ளையில பாப்பீங்க, நான் எங்கே வரது அவ்வளோ பெரிய மாப்பிள்ளைக்கலாம்? ஏக்கா, நம்ம ரேஞ்ச் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான்க்கா பார்க்க முடியும். சமீன்தார் மாப்பிள்ளைய நான் கேட்டேன். நம்ம அம்பிட்டு சீர்சனம்லாம் செய்ய முடியுமா? நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சீர்சனம் செய்ய முடியும். இப்போல்லாம் மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு பார்க்குறதா, மாமியை நல்லா இருக்கான்னு பார்க்குறதானே தெரிய மாட்டேங்குது. பிள்ளையை கட்டி கொடுக்கவும் பயமா இருக்கு, வீட்டில் வச்சுட்டு இருக்கவும் பயமா இருக்கு. என்னதான் செய்யறது? பேசாம 2 ஆம்பளை பையில பெற்றோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு 25 வயசு ஆனோடனே கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம். எம்மா, எனக்கு அதுக்கெல்லாம் எதுக்குமா கல்யாணம்? உன் கூட இருக்கிற சுகம் அடுத்த வீட்டில் வருமாமா? தேனே, நீ சொல்றதெல்லாம் சரிதே. எம்பிட்டுனாலும் உங்க அம்மா வீட்லயே சாப்பிட்டுட்டு கிடப்ப. ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதா பெத்தவங்களோட கடமை. ஆமாக்கா, நல்லா புத்தியில ஏற மாதிரி சொல்லு. இவ எப்ப பாரு கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம்னே சொல்லிட்டு கிடக்கா. எம்பிட்டுனாலும் நம்ம வீட்லயே வச்சிருக்கிறது சொல்லு. ஏமா, நீ அந்த சின்ன பிள்ளை அக்காவோட மருமக தானே? ஆமாக்கா, அவங்க மருமக தான். ஏத்தா, வீட்டுக்குள்ளேயே கிடக்கையே, வெளியே வந்து 4 மூஞ்சியை தான் பாக்குறது. கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க. வாசல்ல புருஷன் கூட பைக்கில் ஏறுற, திரும்ப வந்து வாசல்ல இறங்குற, வீட்டுக்குள்ள ஓடிடுற. உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னாங்க, நல்லா இருக்கான்? நல்லா இருக்காங்க்கா. 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆச்சா? அப்போ உங்க அம்மா வீட்டுலேருந்து 1 மாசத்துலேயே வந்துட்டியா தூக்கிட்டு? ஆமாக்கா, குழந்தைக்கு 1 மாசம் முடிஞ்சோடனே மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கெல்லாம் எதுக்கு வந்த? உன் மாமியாக்கு வேலை பார்த்தே மனசை ஓஞ்சு போயிடணும். ஆத்தாடி ஆத்தா, ஓ மாமியா மாதிரி யாரும் எங்கேயும் வேலை வாங்க மாட்டாங்க. உன் மாமியா பொல்லாத பொம்பளை. நீ எல்லாம் மண்டையாட்டிக்கிட்டே இருந்த, உன் மாமியா ஏறி மிதிச்சுட்டு போயிடுவா. இந்த அக்கா தினேஷோட அண்ணி தானே? நம்ம அம்மாட்ட சொல்லுவோம், நம்மளை பற்றி பெருமையாக சொல்லட்டும். எம்மா எம்மா, என்னாடி நம்மாண்டு குசு குசுன்னு கூப்பிடுறவ? அது ஒன்றும் இல்லை, என்னை பற்றி 4 வார்த்தை பெருமையாக சொல்லு இந்த அக்கா கிட்ட. நீ என்னடி சரியான லூஸ் திருக்கியா இருக்க? உன்னைய பற்றி எதுக்கடி அவகிட்ட பெருமையாக சொல்லணும்? சொல்லுனா வாயை மூடிக்கிட்டு சொல்லுமா. என்னத்த உன்னைய பற்றி போய் பெருமையாக சொல்ல? எம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேர் புஷ்பாக்கா. அப்படியாம்மா, சரி சரி. வெளியே வந்து 4 முகம் பார்த்தாதானே எங்களுக்கும் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். இந்த பொம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே கிடந்தா ப்ரெஷர் ஏறி மண்டை வெடிச்சிருமா? வெளியே வந்து 4 பேர்த்து கலகலன்னு பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். இதாம்மா என் மக தேனு. ஓ, ரொம்ப நல்ல பிள்ளை. என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளையா. எம்மா, கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு சொல்லாதம்மா. கம்முன்னு ரெடி. நல்லா படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ணியிருக்கா. டியூஷன் கூட வீட்டில் எடுக்கலாம்னு நினைச்சோம், சூப்பரா சொல்லியும் தருவா. சரி, என்ன தண்ணி விட்டுட்டோம். நீயும் படிச்சிருக்கியாமா? ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் ஆண்டி. வேணும்னா 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு டியூஷன் எடுங்க. இல்லை ஆண்டி, குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கு. குழந்தையும் பார்த்துட்டு டியூஷனும் பார்த்துக்க முடியாதுங்க ஆண்டி. ஆமா ஆமா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மாவை போய் பேச சொன்னது கம்முன்னு வாயை மூடிட்டு இருக்க சொல்லியிருக்கலாம். ஏத்தா, 3 மாசம் கை குழந்தைய வச்சுட்டு இந்த பொம்பளை கிட்ட வந்து இருக்கியே. உன் மாமியா என்ன சொன்னாலும் கேட்காத. இப்ப இருந்தே கேட்டீங்கன்னா அப்புறம் கடைசி வரை உன் மாமியா காலடியிலே கிடக்க வேண்டியதே. ஆமாண்டி புஷ்பா, அப்படிலாம் கேட்டுட்டு தெரியாத. இப்போ இருந்தே உன் மாமியா பேச்சு கேட்ட கடைசி வரை உன் மாமியாக்கு அடிமையாக இருக்க வேண்டியதே. நாங்கள் தான் விவரம் தெரியாமல் பொழைச்சிட்டோம், நீயாச்சும் நல்லா பொழைச்சிக்க. எங்களுக்கெல்லாம் சொல்லித்தர ஆளே இல்லை. உனக்கு நாங்கள் புத்திமதி சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, உன் மாமியா கூட 2 கிழவி வேற இருக்கும். அதுகிட்ட தப்பி தவறி கூட வாயை கொடுத்துறாத. அது 2 வேற யாரும் இல்லை, எங்கள் மாமியாதே. சரிங்கக்கா. ஏதாச்சும் கேட்கணும்னா அக்காங்க கிட்ட வந்து கேளுப்பா, நாங்கள் இருக்கோம் உனக்கு. சரிங்கக்கா, குழந்தை அழுதுச்சுன்னா தெரியாது, நான் போயிட்டு வரேங்க்கா. சரிம்மா சரிம்மா, போய் நீ குழந்தைய பார்த்துக்க. தங்கம், தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? எங்க அம்மா இல்ல, சீச்சி. ஆமா ஆமா, எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா உங்க அம்மா உங்க அம்மா தான். நான் கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்து பண்ணா ஈஸியா உங்க அம்மான்னு சொல்லிட்டு போவாங்களாம். அடி ஏண்டி நீ காலையிலேயே டென்ஷன் ஆகுற? குழந்தைய கொஞ்சம் தானே செஞ்சேன், அதுக்கு போய் இப்படி கத்துற? இல்லைங்க, இன்னையெல்லாம் நான் அந்த வீட்டில் சும்மா சும்மா வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. நானே கை குழந்தைய வச்சிருக்கேன். என்னையெல்லாம் யாரும் எது சொன்னாங்க எதிர்த்து பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒன்றும் சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசுறேன், நடக்கிறது தான் பேசுறேன். இனிமே நான் யாரை எதிர்த்து பேசினாலும் நீங்க எதுவும் கேட்கக்கூடாது. அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? நீ என்ன பேசிட்டு இருக்க லூசு மாதிரி? நான் உங்களுக்குலாம் லூஸா தானே தெரிவேன். இத்தனை நாள் உங்க அம்மா என்னை திட்டும் போது வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க. அதே மாதிரி இப்போவும் நீங்க வாயை மூடிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். ஷோ, இந்த வீட்டுல என்னதான் நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம எதுவுமே கண்டுக்க கூடாது. அவன் நெஞ்சு வலி வந்து அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டு இருக்கான். நீங்களா பண்றத பார்த்தா எனக்கு தான் வந்துரும் போல. அதானே, நான் லைட்டா பேச ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நெஞ்சு வலி எல்லா வலியும் வரும். இத்தனை நாள் பேசினதெல்லாம் கண்ணுக்கே தெரியல, காதும் கேட்கல. எப்பா சாமி, ஆளை விடுமா தாயே, எனக்கு சும்மாவே நிம்மதியே இல்லை. இதுல நீ வேற வந்து உசுர போட்டு வாங்காத.
நான் மட்டும் என் பிள்ளையை தூக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போனேன், உங்களுக்கு தான் அசிங்கம். மருமகளை ஒழுங்கா பார்க்க தெரியலையான்னு கேட்பாங்க. நின்று உங்களால் பதில் சொல்ல முடியுமா?